தோல்சீலை கலகம் நடைபெற்ற போது கண்ணனூர் கலவரம் என்று ஒரு கலவரம் நடந்தது. இந்த கண்ணனூர் பகுதியில் இந்த பெண்கள் எல்லாம் மேலாடையை அணிந்து கொண்டு வருவதற்கு பயந்தார்கள். மேல் ஜாதிக்காரர்கள் என்று சொல்லி கொண்டிருந்த மக்களை கண்டு பயந்தார்கள். அப்போது அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை அறிந்து கொண்ட காலப்பெருமாள் மற்றும் சகுந்தலா தேவி தம்பதியர் அவர்கள் வேதமாணிக்கம் இயேசுவடிவாள் என்ற பெயரிலே ஞானஸ்நானம் பெற்று இயேசு சுவாமியை ஏற்றுக்கொண்டவர்கள். கண்ணனூர் திருச்சபைக்கு முன்பாக வைத்து இந்த சகுந்தலா தேவி என்று சொல்லக்கூடிய இயேசுவடியாள் என்ன செய்கிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்த பெண்களிடத்திலே உற்சாகப்படுத்தினார். நீங்கள் மேலாடை அணியுங்கள், நான் அணிந்து கொண்டு வருகிறேன், நீங்கள் அணியுங்கள் என்று தைரியப்படுத்தினார்கள். நடந்தது என்ன தெரியுமா? இந்த இயேசுவடியாள் என்ற சகுந்தலா தேவியை சுட்டார்கள். கண்ணனூர் ஆலயத்திற்கு முன்பாக வைத்து சுட்டார்கள். கண்ணனூர் ஆலயத்திலிருந்து காட்டாத்துறை வழியாக மருதூர்குறிச்சி பகுதிக்கு கொண்டு சென்றார்கள். அந்த இடத்திலே கொண்டு போய் இந்த இயேசுவடியாளை நிர்வாணப்படுத்தி அங்கு நின்ற ஒரு பலாமரத்திலே தலைகீழாக தொங்கவிட்டு இந்த இயேசுவடியாளை கொன்று விட்டார்கள். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் மேலாடை அணிவது, நவநாகரிக உடைகளை நாம் அழகாக உடுத்துகின்றோம். இவைகளெல்லாம் எதன் மூலமாக நமக்கு கிடைத்தவைகள்? சிந்தித்து பார்க்க நானும் நீங்களும் அழைக்கப்படுகின்றோம். இந்த திருமறை, இந்த நற்செய்தி நமக்கு நம்முடைய முன்னோருக்கு இந்த வாழ்வை தந்தது.